விசிபிளான ஸ்கேல்ப்ல இருந்து அடர்த்தியா முடி வளர்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோங்க. எடுத்திருக்க எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் மை மாதிரி அரைச்சுக்கலாம். என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் நான் வீடியோல சொல்றேன். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்துக்கோங்க. இது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தலை வெட்டா இருக்கும்போது கூட எந்த அளவுக்கு எனக்கு ஸ்கேல்ப் தெரியலன்னு பாருங்க. அதுக்காக தான் இத காட்டியிருக்கேன். சில பேர் வந்து நெனச்சுக்குவாங்க நம்ம ஹேர் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் அடர்த்தியா காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்ல. ஸோ இது என்னோட வெட்டான ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்பவே வந்து ஃப்ரெஷ்ஷா உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 சைடுலயுமே எப்படி இருக்கு ஹேர்ன்னு பாருங்க. ஈரமா இருக்கும்போதே இந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இது கம்ப்ளீட்டா ட்ரை ஆனதுக்கு அப்புறம். நான் ரெகுலரா இந்த மாரிலாம் ஃபாலோ பண்ணி நம்மளோட தியாரா ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால, இந்த அளவுக்கு எனக்கு பேபி ஹேர் ஆயிருக்கு. உங்களுக்கு விசிபிளா தெரியுதா? குட்டி குட்டியா ஃப்ரண்ட்ல, ஃபோர்ஹெட்ல எந்த அளவுக்கு குட்டி குட்டியா ஹேர் மொளச்சிருக்குன்னு பாருங்க. வளர்ந்திருக்குன்னு பாருங்க. ஸோ இது பேக் முடி ட்ரை ஆனதுக்கு அப்புறம், இயற்கையாவே காய வச்சது தான். இந்த மாதிரி காத்துலயும், லைட்டான சூரிய ஒளிலயும். ஹேர் பேக் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இப்படிதான் இருக்கும். மொட்டை போட்ட மாதிரி. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த ஜெல், இந்த இன்கிரீடியன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த ஹேர் பேக்க போடுறதுக்கு முன்னாடி, இந்த ஜெல்ல கம்ப்ளீட்டா உங்களோட ஸ்கேல்ப்லயும், ரூட்லயும் படுற மாதிரி நல்லா மசாஜ் குடுக்கணும். பிளட் சர்க்குலேஷன இன்கிரீஸ் பண்ணும். ஸ்கேல்ப்ப ஹெல்தி ஆக்கும். உங்களோட ஹேரோட ரூட்ட ஹெல்தி ஆக்கும். அண்ட் புதுசா வளர்ற ஹேர் கூட ஹெல்தியா ஆகுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நீங்க ஃபோட்டோஸ்ல பார்க்குறீங்கல்ல, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கேல்ப் விசிபிளா இருந்துச்சு. மேக்ஸிமம் ஃபோட்டோஸ் எடுக்கிறதே நான் அவாய்ட் பண்ணுவேன். அண்ட் பத்தாததுக்கு இந்த மாரி ஹேர் கட் பண்ணிடுவேன். ஹேர் கலரிங் பண்ணுவேன். கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். இந்த மாரி மல்டிபிள் வேலைய பார்த்து முடியெல்லாம் கொட்டிடுச்சு. திரும்ப இதே மாரி 2021ல ஹேர் பண்ணேன். இதே மாரி தியாரா ஹெர்பல் ஆயில் போட்டு, அந்த டைம்ல எல்லாரும் கேட்டாங்கன்னு நான் அத சேல்க்கு குடுத்துட்டு இருந்தேன். அண்ட் தென் அத ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ ரீசென்ட்டா நல்லா இருந்த முடிய போய் வெட்டிட்டு வந்துட்டேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி. ரைட். அதுக்கப்புறம் திரும்ப நம்ம வந்து இல்ல நான் வந்து ஹேர்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ஹேர் பண்ணணும்னு சொல்லிட்டு, அகெயின் வந்து நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணனோ, அத திரும்ப ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் அந்த ஹேர் ஆயிலையும் உங்களுக்கு சேல்க்கும் குடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்றவங்க, நான் என்ன ஹேர் பேக் போடுறேன் அப்படிங்கிறதும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது நான் யூஸ் பண்ற இன்கிரீடியன்ட் நம்ம நம்ம வீட்ல வளர்த்துற செடிகள்ல இருந்தே பூக்களும், இலைகளும் என்னென்ன தேவையான மூலிகைகள் இருக்கோ, அது எல்லாமே நம்ம பறிச்சு ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான், ஒரு இன்கிரீடியன்ட் கூட மிஸ் பண்ணாம நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ செம்பருத்தி பூ ஒரு 4 எண்ணம் எடுத்துக்கிறேன். செம்பருத்தி இலையும் ரொம்ப முக்கியம். செம்பருத்தி இலை பறிக்கும்போது இந்த மாதிரி எலசாவும் இல்லாம, முத்துனதாவும் இல்லாம நடுத்தரமா பார்த்து பறிச்சுக்கோங்க. ஒரு 10 இலை அந்த மாதிரி பறிச்சுக்கலாம். நம்ம எண்ணெய் காய்ச்சறதுக்கு மூலிகைகள் எல்லாம் பறிக்கும்போது, நம்ம வீட்ல இருந்த மருதாணி மரத்தையும் சேர்த்து வெட்டிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சமா முளைச்சிருக்கு. அதுலருந்து எனக்கு தேவையானத மட்டும் கிள்ளி எடுக்கிறேன். அள்ளி எடுக்க முடியாது. கிள்ளி தான் எடுக்கிறேன். ஏன்னா, இப்போ ஒரு ஆளுக்கு அளவா தானே ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ மினிமம் குவான்டிட்டி போதும். பனிக்காலங்கிறதுனால தளதளன்னுலாம் செடி வளர்றதில்ல. கொஞ்சம் சுருங்கி தான் இருக்கு. மக்களே நான் இங்க உங்களுக்கு வெறும் மூலிகைகள் மட்டும் பறிச்சுட்டு, இதான் இன்கிரீடியன்ட்ன்னு சொல்லிட்டு போகல. நான் அத ரெடி பண்ணி என்னோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி, என்னோட ஹேர்ல அப்ளை பண்ணியும் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான். சும்மா ஏதோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ பண்ணல. ரியல் ஜர்னி மட்டும் தான் ஷேர் பண்றேன். இது இன்கிரிடியன்ட் இல்ல. இன்கிரீடியன்ட்ஸ் பறிக்கும்போதும், அப்படியே நம்ம மரத்துல வந்து கொய்யா காய்ச்சிருந்தது இல்லையா? அதையும் காட்டலான்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். இது நம்ம வீட்ல ஒரே டைம்ல 4 செம்பருத்தி பூ பூத்திருக்கிறது ரொம்ப அழகா இருந்துச்சு. உங்களுக்கும் காட்டலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் அதையும் கேப்சர் பண்ணியிருக்கேன். அடடடடடா! காத்துல ஆடும்போது அவ்ளோ அழகு இல்லைங்க? வெத்தல. இது கண்டிப்பா நம்மளோட ஒரு இன்கிரிடியன்ட். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு 2 இலை எடுத்துக்கிறேங்க. முடிஞ்ச அளவுக்கு இடம் இல்லனாலும் பாட்ல வளர்த்துங்க. எனக்கு நெறைய செடி நான் பாட்ல தான் வளர்த்துறேன். நமக்கு தேவையானத நம்ம பார்த்துக்கணும்னா பாட்ல தான். இது கூட ட்ரம்ல தான் வச்சிருக்கேன் பாருங்க. முருங்கை இலையும் எடுத்துக்கலாம். நெறைய வேணாம். சும்மா ஒரு கொத்து.
கரிசலாங்கண்ணி, வெள்ள கரிசலாங்கண்ணி அளவா எடுத்துக்கிறேன். கிள்ளி தான் எடுக்கிறேன். வேரோட எல்லாம் போடல. கிள்ளி எனக்கு தேவையான குவான்டிட்டி மட்டும் எடுத்துக்கிறேன். இதுவும் மழை காலத்துல நல்லா தழைஞ்சிருந்தது. இப்ப கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கருவேப்பில் இதுவும் ட்ரம்ல தான் வளர்த்திருக்கேன். பட் ஆனா வந்து இது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இல்ல. ஆ புரியுதா? இது ஓம இலைங்க. இதுவும் நான் க்ரோ பேக்ல தான் வளர்த்துறேன். நான் ஒரு 2 இலை எடுத்துக்கிறேன். நெறைய வேண்டாம். அப்படியே நம்ம மாடி தோட்டத்துல ட்ரம்ல வளர்ந்திருக்க சீத்தாப்பழ மரத்த பாருங்க. முல்லைப்பூ. இது நம்மளோட தென்காம்பு கருவேப்பில். அங்க ஃப்ரெஷ்ஷா இல்லாதனால நான் இந்த கருவேப்பில் பறிச்சுக்கிட்டேங்க. இல்லனாலும் 2மே மிக்ஸ் பண்ணுவேன். அந்த அந்த கருவேப்பிலையும் போடுவேன், இதுவும் போடுவேன். அ இன்னைக்கு அது ஃப்ரெஷ்ஷா இல்லாதனால அதுல 1 ஸ்டெம் எடுத்துட்டு, இதுல வந்து செங்காம்புல வந்து 2 கொத்து எடுத்துக்கிறேன் நானு. இது கூடவே நம்மளோட அலோவேரா ஆட் பண்ணலாம். பாட்ல பார்த்தேன். இன்னும் முத்தல ரொம்ப பிஞ்சா இருக்கு. பறிக்க மனசு இல்ல. அதனால பார்த்துட்டு அத அப்படியே விட்டுட்டேன். நம்ம வெளியில ஒரு செடி வச்சிருக்கோம். அது வந்து சாஞ்சு வளர்ந்துருச்சு. ஸோ தரையில படுறதுனால, நம்ம தரையில பட்டு வேஸ்ட்டா போறதுக்கு பதிலா அத மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸோ இங்க பாருங்க நல்லா வேரு அடியிலேருந்து முளைச்சு அப்படியே சாஞ்சு போயிடுச்சு. ஸோ நம்ம தொட்டியில வளர்த்துறது கொஞ்சம் முத்தட்டும். இப்போதைக்கு நம்ம இங்க பறிச்சுக்கலாம். கத்தி கொஞ்சம் ஷார்ப்பா இல்லன்னு நெனைக்கிறேன். அந்த ஆங்கிள்ல போய் வெட்டுவோம். ஸோ இதுவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த உடனே ஆலோவேரா எப்பவுமே அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் வச்சுட்டீங்கன்னா, இதுலருந்து ஒரு எல்லோ கலர் லிக்விட் வெளில வரும். உங்களுக்கு நான் வீடியோல காட்டுறேன் பாருங்க. அந்த லிக்விட் கம்ப்ளீட்டா வெளில போற வரைக்கும் யூஸ் பண்ணாதீங்க. பாத்தீங்க அணில் தெரியுதா? அணில் தெரியுதா? பாருங்க, பாருங்க. ஓடிடுச்சு. ஸோ இந்த லிக்விட் வெளில வந்துரணும் கம்ப்ளீட்டா. தெரியுதா? எப்பவுமே நீங்க சாப்பிடுறதுக்கு எடுத்துக்கிட்டாலும், ஃபேஸ்ல போட்டாலும், ஹேர்ல அப்ளை பண்ணாலும் ஆல்வேஸ் ரிமூவ் திஸ். இந்த ஜெல் போயிடணுங்க இதுலருந்து. ஒன்ஸ் அந்த ஜெல் போன உடனே ஸ்கின்ன ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு, இந்த ஜெல் மட்டும் எடுத்துட்டு, நல்லா நல்ல தண்ணீல கழுகிருங்க. நல்லா வாஷ் பண்ணுங்க. வாஷ் பண்ணும்போது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சில அந்த தண்ணி வரும். யூஸ் பண்ணலான்னு தான் நமக்கு தோணும். ஐயோ! வேஸ்ட் பண்ணோமான்னு தோணும். பரவால்ல, இட்ஸ் ஓகே. அந்த தண்ணிய கொட்டிட்டு வெறும் ஜெல் மட்டும் எடுத்துக்கோங்க. தெரியுதா? ஒரு மாரி ஜெல் மாரி ஆயிடுச்சா? வெறும் வாட்டர் தான் இது. ஓகே. அத கொட்டிட்டு we'll டேக் ஒன்லி தி ஜெல். அத வந்து நம்ம எடுத்த இன்கிரீடியன்ட் கூட சேர்த்து அரைச்சோம்னா, இந்த மாரி ஒரு பேஸ்ட் ரெடி ஆயிடும். பட் இந்த ஹேர் பேக் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, இந்த ஜெல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி, அது அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம், இந்த ஹேர் பேக்க ஃபுல்லா உங்க ஸ்கேல்ப்லயும், ரூட்லயும், ஹேர் லென்த்லயும் அப்ளை பண்ணுங்க. நீங்க என் கூட சேர்ந்து டிராவல் பண்ணுங்க. இப்போ இவ்ளோ ஷார்ட்டா இருக்க ஹேர நான் எப்படி லென்த்தா வளர்த்துறேன்னு பாருங்க. இப்போ ஆல்ரெடி வந்து என்னோட ஸ்கேல்ப் விசிபிளா இருந்ததுலருந்து டென்சிட்டி வந்தது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுல லென்த் வந்து நான் தான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்ப அத குரோ பண்ண போறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் குரோ பண்ணுங்க. ஸோ இந்த ஹேர் பேக்க வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க. இல்ல 15 டேஸ் ஒன்ஸ் போடுங்க. நான் இன்னொரு ஹேர் பேக்கும் சொல்லி தரேன். அப்கமிங் வீடியோஸ்ல. ஓகேவா? பட் ரெகுலரா நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்க. 28 மூலிகைகளும், வேர்களும் போட்டு பிரிப்பேர் பண்ற ஸ்லோலி இன்ஃப்யூஸ்ட் தரமான குவாலிட்டியான ஹேர் ஆயில். அதையும் யூஸ் பண்ணுங்க. நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். நான் உங்களுக்கு வீடியோவோட பிகினிங்ல காட்டியிருப்பேன். எந்த அளவுக்கு ஃபோர்ஹெட்ல வந்து பேபி ஹேர்ஸ் க்ரோ ஆயிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஸ்கேல்ப் எந்த அளவுக்கு கவர் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். பாருங்க. தெரியுதா? இத அத ஹேர் பேக் போட்டு முடிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம், இந்த அளவுக்கு. ஹேப்பியா இருக்கும்ல. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கவே கான்ஃபிடன்ஸ் இல்லாம, முடியெல்லாம் கொட்டி போனதுக்கு அப்புறம், திரும்ப குரோ பண்ணும்போது இருக்க கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல. See you next video. பாய்ங்க. ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தியாரா ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்க டோர் ஸ்டெப்ல டெலிவரி ஆகும். வாங்கி யூஸ் பண்ணி நீங்களும் ஹேர் குரோ பண்ணுங்க.